லோலம் பந்தே மமோசிதா இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல ஜெயராம் அவர்களுக்கு வந்து 3 அக்காக்கள் வந்து இருக்காங்க. ஜெயராமுடைய அவங்க அப்பா வந்து சாகும்போது அந்த 3 அக்காக்களையும் வந்து நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாகுறாரு. அது போக ஒரு வாட்ச் கடை கொடுத்து இந்த வாட்ச் கடையை நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலங்காலமா வந்து இந்த தொழில வந்து விட்டுறாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து சாகுறாரு. அதனாலேயே வந்து ஜெயராம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ முடியல. படத்தோட இன்டர்வலுக்கு மேல ஒரு பள்ளி பருவத்துக்கு மறுபடியும் போறாரு. ஒரு ரீயூனியன் மாதிரி வச்சு எல்லாருமே வந்து மீட் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல வர எல்லாருமே வந்து படிச்ச பசங்க எல்லாருமே வந்து நல்லபடியா இருக்காங்க. கூட படிச்ச பசங்க எல்லாருமே நல்லபடியா இருக்காங்களே, நாம வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது. அந்த வருத்தத்துக்கு அப்புறம் இவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது சாதிச்சாரா அப்படிங்கறது தான் படத்தோடைய ஸ்டோரி. படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அந்த ஊருக்குள்ள ஜெயராம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அக்கம் பக்கத்துல எல்லாம் எப்படி பேசுறாங்க, எப்படி நண்பர்கள் கூட்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து காட்டுறதுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிருது. அரை மணி நேரத்துக்கு மேலதான் வந்து படத்துக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக முடியுது நம்மளால. மூத்த அக்காவுடைய வாழ்க்கை, நட அக்காவுடைய வாழ்க்கை, அப்புறம் இளையதாரா கூச்ச சுபாவம் உள்ள ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காவுடைய வாழ்க்கை, இவங்க 3 பேர்த்து வாழ்க்கையும் காட்டி ஜெயராமோடைய வாழ்க்கையும் காட்டி படத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதனாலேயே நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது. ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிருது. போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போனாலுமே ஜெயராமுடைய அந்த வருத்தத்தையும் ஆதங்கத்தை இதெல்லாம் காமிக்கும் போது அவருடைய நடிப்பு வந்து நம்ம ஆன் த ஸ்பாட்ல வந்து உட்காந்து பார்க்க வைக்குது படத்தை வந்து. படத்துடைய பிளஸுமே வந்து ஜெயராமுடைய நடிப்பும் தான், அவரை சுத்தி ஈக்கிற வந்து நண்பர்கள் கூட்டமும் தான். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா 90 கிட்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா கல்யாணமாகாத ஒரு பேச்சுலரா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாக்கா கூட படிச்ச பசங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு தூரம் வந்து பின்னோக்கி இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் வந்து முன்னேறி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கண்ணீர் வரும் இல்லையா. அந்த கண்ணீர் வந்து இந்த படத்துல அழகா காட்டியிருந்தாங்க. படத்துல ஜெயராம் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ற ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட் மூலியமா வந்து அவர் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக வந்து பேப்பர், நியூஸ் சேனல் இதெல்லாம் போய் பார்ப்பாரு. ஆனா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் கூட வேலை செய்யற சக மனுஷன் வந்து அந்த கோபத்தை வந்து நம்ம ஆதங்கத்தெல்லாம் வந்து ஒருத்தர் மேல கொட்டுவோம் இல்லையா, கடையில வேலை செய்யற பையன் மேல வந்து அந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுவாப்புல. அந்த பையனும் வந்து கோச்சிட்டு சண்டை போட்டு இனிமே கடைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கடையில போய் ஜாயின் பண்ணிடுவாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போவாப்புல. ஜெயராம் போய் சர்ச் வாசல்ல போய் தனியா உட்காந்துருக்கும் போது அந்த பையன் வந்து கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பழக்கத்துக்காக வருவாப்புல. அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது படத்துல ஜெயராம் அவர்கள் வந்து கதை சொல்ற விதம் வந்து நல்லாவே இருக்கும். கடைசியில வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். மொத்தத்துல படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஜெயராம் அவருடைய நடிப்பை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். முக்கியமா வந்து வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில வந்து எதுவுமே சாதிக்க முடியலையே, நம்மளால வந்து முன்னேறி போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.